இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான வெண்டைக்காய் சாதம். நல்ல ஒரு வெரைட்டி ரைஸு, டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. வெண்டைக்காயை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த வெண்டைக்காயில் ஒரு வளவளப்பு தன்மை இருக்கிறதால அந்த காயை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க. வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த வெண்டைக்காய் சாதம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃபன் பாக்ஸு காலியாக வரும். இப்போ வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் ஒரு 350 டு 400 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மெலிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா செவந்து வரணும், அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நல்லா வறுபட்டு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வறுபட்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரணும், நல்லா செவந்து வரணும். அப்போ தான் அந்த வலுவழுப்பு தன்மை போய் நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பட்டை, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை, 2 மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ அதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுபட்டு வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரை மூடியில் பாதி துருவின தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்து செய்யறதுனால நல்லா வாசனையாக ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. ஆறட்டுன்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும், தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிக்கணும் மசாலாவை, ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மசாலா வந்து பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம பொரித்து வச்ச வெண்டைக்காயும் சேர்த்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மசாலாலாம் வெண்டைக்காயோடு நல்லா கலக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம்.
ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதோட ஜூஸை நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். சின்ன சைஸில் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கணும் ஸ்டவ்வை. இப்போ நம்ம ஆற வச்ச சாதத்தையும் சேர்த்துடலாம். 300 கிராம் சாதம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுடைய வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல மசாலா அரைச்சி செஞ்சுருக்கறனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்குது. வெண்டைக்காயே பிடிக்காது வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. லஞ்ச் பாக்ஸே காலியாக தான் வரும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். காய்கறிகள் எல்லாம் சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து வெரைட்டி ரைஸ் செஞ்சு தரும்போது அவங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் பாக்ஸே காலியாக தான் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.